ஆதிசங்கரர் அருளிய லிங்காஷ்டகம் என்ற முக்கியமான மந்திரத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் அன்பர்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த லிங்காஷ்டகம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இதுவரைக்கும் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மா வினைக்கு பெயர் சஞ்சீத கர்மம் என்று பெயர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த சஞ்சீத கர்மத்தினுண்டு ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கொண்டுதான் இந்த பிறவியை வாழ்கிறோம். பிராரத்த கர்மம். அதை கழிக்கிறோம். கழிக்கும் பொழுதே நாம் ஏதாவது அதிகமாக வினையாற்றினால் அந்த வினையும் நாம் அனுபவித்தது போக மீதியானது இந்த சஞ்சீத கர்மத்திலேயே போய் சேர்கிறது. அதற்கு ஆகாமியம் என்று பெயர். ஆக இப்படி நாம வினையாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த லிங்காஷ்டக மந்திரம் தினந்தோறும் நம் உற்சாகத்துடன் செய்து கொண்டு அந்த சிவனை நினைத்துக் கொண்டு வந்தால் இந்த கர்ம வினைகள் அனைத்துமே தீருகின்றன. பிறவி பயனை நாம் எய்த முடியும், இறைவனை சேர முடியும். இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல தீவினைகள் நிச்சயமாக நமது பக்கத்திலே வராது. அதே மாதிரி நம்மளுடைய எதிரிகளால் செய்யக்கூடிய ஏவல், பில்லி, சூனியம் எதுவும் நம்ம பக்கத்திலே வராது. நம்ம உடற்பிணியையும் இது தீக்கிறது, நம்மளுடைய உள்ளத்து பிணியையும் பிரிக்கிறது. இந்த ஒரு அற்புதமான மந்திரம். இதை ஆதிசங்கரர் நமக்கு அருளியிருக்கிறார். நாம் இதை கட்டாயமாக ஒவ்வொருவரும் அவர் அருளியது வடமொழியில் அருளியிருக்கிறார். அதே பாடலை பாடினால்தான் அதே ஃப்ரீக்குவன்சியில நமக்கு அந்த மந்திரங்கள் வேலை செய்யும் என்பதால் அந்த மந்திரங்களை அப்படியே சொல்லிவிட்டு உங்களுக்கு அதனுடைய தமிழ் ஆக்கத்தையும் பொருளையும் தருகிறேன். இது திருமந்திரத்துல இரண்டாம் தந்திரத்துல அட்ட வீரட்டான தலங்கள் என்ற தலைப்பிலையும் லிங்க புராணம் என்ற தலைப்பிலையும் அதுக்கு பிறகு 7வது தந்திரத்துல அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம், ஆத்மலிங்கம், சிவலிங்கம் இந்த தலைப்புல எல்லாம் திருமந்திரத்துல லிங்கத்தை பத்தி சொன்ன விஷயங்களை, புகழப்பட்ட விஷயங்களை ஆதிசங்கரரும் பகவானும் எடுத்து நமக்கு இந்த லிங்காஷ்டமாக அருளியிருக்கிறார் என்பதையும் கூடுதல் தகவலாக சொல்லி முதல்ல இந்த லிங்காஷ்டம மந்திரத்தை முதல்ல 8ஐயும் சொல்லி முடிச்சிடுறேன். 8ஐயும் சொல்லி முடிச்சுட்டு அதை உங்களுக்கு தமிழ் விளக்கம் தரேன். இதை கேட்டவங்க இதை பொறுமையாக தினந்தோறும் லிங்காஷ்டகம்ங்கிற பாடல்களை வாங்கி வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் மிகுந்த நன்மை விளைவிக்கும் என்பதற்காகத்தான் இதை தருகிறேன். இப்ப லிங்காஷ்டக பாடல். பிரம்மமுராதி புரார்சிதலிங்கம் நின்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவமுனி பிரவார்சிதலிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்ப விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் சர்வசுகந்த ஜுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்தசுராசுரவந்திதலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் கனகமாமணி பூஷிதலிங்கம் பனிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தட்சசுயக்ன விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் குங்கும சந்தனலேபிதலிங்கம் பங்கஜகார சுசோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகனார்சித சேவிதலிங்கம் பாவயர் பக்தி பிரவேசலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் அஷ்டதலோபரிவேஷ்டிதலிங்கம் சௌவ சமுத்பவ காரணலிங்கம் அஷ்டதரித்திர விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் சூரகுரு சூரவர்பூஷிதலிங்கம் சூரவன புஷ்ப சதாச்சிதலிங்கம்
பராபர பரமாத்மகலிங்கம் தத்பிரணமாமி சதா சிவலிங்கம் லிங்காஷ்டகம் இதம் புண்ணியம் யப்படே சிவ சந்நிதோ சிவலோக மவாப்னோதி சிவேன சக மோததே. கடைசியில உள்ளது என்ன அப்படின்னா, சிவனுடைய சன்னதியில போய் தினந்தோறும் இந்த லிங்காஷ்டகத்தை படித்தீர்களே ஆனால் நீங்கள் சிவலோக பிராப்தி அடையலாம் என்பதுதான் கடைசியில. அந்த 8 மந்திரம் தான் அதுக்குரிய மந்திரம். இப்ப அந்த 8 மந்திரத்தை அதுக்குரிய பொருள்களையும் பார்ப்போம். தமிழ்ல அதுக்குரிய பொருள்களை சொன்னா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கு வசதியாக. பிரம்ம முராரி சுரார்சித லிங்கம். பிரம்மனும் முராரியை அளித்த விஷ்ணுவும் அடிமுடி காடி அடிமுடி தேடி அவங்களுக்கு நீங்கள் சுடராய் காட்சி அளித்தவனே லிங்கமே உன்னை போற்றி வணங்குகிறோம். பிரம்ம முராரி சுரார்சித லிங்கம். நிர்மல பாசித சோபித லிங்கம். எல்லா வகையான குற்றங்களையும் நீக்குவவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். ஜன்மஜத்க விநாசக லிங்கம். பிறப்பு இறப்பினால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்குவவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். தத்பர்ணமாமி சதாசிவலிங்கம். இத்தகைய குணங்களை எல்லாம் உடைய எங்கும் வியாபித்திருக்கிற சதாசிவனே உன்னை வணங்குகிறேன். இதான் முதலாவது பாடலுக்குரிய அர்த்தம். பிரம்ம முராரி சுராசித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இதுக்குரிய பொருளையும் இந்த பாடலையும். இதுல நம்ம இந்த பிரம்மனையும் விஷ்ணு அடிமுடி தேடியது திருமந்திரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரம்மன்மால் பிராணன் நான் என்றே பிரம்மன்மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரற்றி நின்றாரே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம ஏற்கனவே திருமந்திரத்தை பார்த்திருக்கோம். அது இங்க கையாளப்பட்டுள்ளது. அடுத்து 2வது லிங்காஷ்டக பாடல். தேவமுனி பிரவாசித லிங்கம். தேவர்களும் முனிவர்களும் போற்றி வணங்குகின்ற லிங்கமே உம்மை வணங்குகிறோம். காம தகன கருணாகர லிங்கம். அதாவது சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது அன்னை பார்வதியுடன் சேர வேண்டும் என்பதற்காக, அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக மன்மதனை அனுப்பி அவனுடைய மலர்கணையை சிவபெருமான் மேல் தொடுக்க செய்தார்கள் தேவர்கள். அவர் மலர்கணையினால சிவன் தவத்திலிருந்து எழுந்தவுடன் தன்னுடைய 3வது கண்ணால் அந்த மன்மதனை அழித்து விட்டார். அதான் இது சொல்லப்படுகிறது. காம தகன கருணாகர லிங்கம். ராவண தர்ப்ப விநாசக லிங்கம். ராவணன் தன்னுடைய செருக்கின் காரணமாக தன்னுடைய 20 கைகளினால் கைலாய மலையை தூக்கிய பொழுது அவனுடைய அகந்தையை அழிப்பதற்காக தன்னுடைய பெருவிரலால் கைலாய மலையை ஓங்கி ஒரு அழுத்த அவனுடைய 10 தலைகளுமே அகப்பட்டு அவன் கதற பின் சாமகானத்தை பாடி இறைவனை போற்றி தன்னுடைய தவறை உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டான். அதற்கு ஒரு சிவனுடைய வாளையும் பரிசாக பெற்றான் என்று பார்த்திருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ராவணனின் செருக்கை அடக்கிய லிங்கமே உன்னை வணங்குகிறோம். ராவண தர்ப்ப விநாசக லிங்கம். தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். எங்கும் நிறைந்திருக்கிற சதாசிவனே உன்னை வணங்குகின்றேன். இத்தகைய குணங்களை எல்லாம் உடைய சதாசிவனே உன்னை வணங்குகிறோம். தேவர்களும் முனிவர்களும் போற்றி வணங்கக்கூடிய லிங்கமே உன்னை போற்றுகிறோம். காமனை எரித்த முக்கண்ணால் எரித்த லிங்கமே உன்னை சிவனே உன்னை போற்றுகிறோம். ராவணனுடைய செருக்கை அழித்தவனே உன்னை போற்றுகிறோம். இத்தகைய அனைத்து குணாதிசயங்கள் நிறைய பெற்ற சிவனே சதாசிவமே உன்னை வணங்குகிறேன் என்பது இதனுடைய பொருள். தேவமுனி பிரவாசித லிங்கம் காம தகன கருணாகர லிங்கம் ராவண தர்ப்ப விநாசக லிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இதான் 2வது பாடலும் அதனுடைய பொருளும். அடுத்த 3வது மந்திரம். சர்வ சுகந்த சுலேபித லிங்கம். அனைத்து விதமான வாசனை பொருள்களையும் அணிந்து அழகாய் இருக்கக்கூடிய சிவனே உன்னை போற்றுகிறோம். அதான் சர்வ சுகந்த சுலோபித லிங்கம். புத்தி விவர்த்தன காரண லிங்கம். எங்களுக்கு மெய்ஞானத்தையும் எல்லா விதமான அறிவையும் உணர்த்தக்கூடியவனாக இருக்கக்கூடியவனே சிவனே உன்னை வணங்குகிறோம்.
சித்த சுராசுர வந்தித லிங்கம். சித்தர்களும் தேவர்களும் அசுரர்களும் கூட போற்றி வணங்கக்கூடிய இறைவனே உன்னை வணங்குகிறோம். தற்பர்ணமாபி சதாசிவலிங்கம். இத்தகைய அற்புத குணங்கள் நிறைந்த சிவனே உன்னை வணங்குகிறோம். எல்லா விதமான பரிமள பொருள்களையும் அணிந்து அழகாய் இருக்கக்கூடிய சிவனே உன்னை போற்றுகிறோம். அனைத்து விதமான அறிவையும் ஞானத்தையும் அழியக்கூடிய சிவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். சித்தர்களும் தேவர்களும் அசுரர்களும் போற்றி வணங்கக்கூடியவனே உன்னை வணங்குகிறோம். இத்தகைய குணங்களை எல்லாம் உடைய ஆதி லிங்கமே, எங்கும் நிறைந்திருக்கும் சதாசிவமே உன்னை வணங்குகிறோம். இதான் என்னுடைய பொருள். சர்வ சுகந்த சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சித்த சுராசுர வந்திதலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். 3 மந்திரங்கள் முடிச்சு விட்டோம். 4வது மந்திரம் கனகமாமணி பூசிதலிங்கம். பொன்னாலான அனைத்து ரத்தினங்களாலும் ஆன அணிகளெல்லாம் அணிந்து அழகாய் வீற்றிருக்கக்கூடிய லிங்கமே உன்னை வணங்குகிறோம். கனகமாமணி பூஷித லிங்கம். பணிபதி வேஷ்டித சோபித லிங்கம். விஷப்பையை உடைய நாகத்தை கழுத்தில் அணிகலனாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவனே லிங்கமே உன்னை வணங்குகிறோம். அதான் பணிபதி வேஷ்டித சோபித லிங்கம். தச்சசு யக்ன விநாசக லிங்கம். அகந்தையினால சிவனை அழைக்காமல் தட்சன் யாகத்தை நடத்திய பொழுது வீரபத்திரர் உருக்கொண்டு அந்த தட்சனுடைய யாகத்தை பூரா அழித்து அவனுடைய தலையை வெட்டி அந்த ஹோமகுண்டத்திலேயே போட்டு ஆற்றின் தலையை அவனுக்கு பொருத்தினார் அல்லவா. அத்தகைய காரியங்களை எல்லாம் செய்து தட்சனின் செருக்கை அடைத்த சிவலிங்கமே உன்னை போற்றி வணங்குகிறோம். தற்பர்ணமாமி சதாசிவலிங்கம். இத்தகைய குணங்களை எல்லாம் உடைய சிவனே உன்னை நான் வணங்குகிறேன். இங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சதாசிவனே உன்னை வணங்குகிறேன். அதான் 4வது மந்திரம். கனகமாமணி பூஷிதலிங்கம் பணிபதி வேஷ்டித சோபிதலிங்கம் தட்சசு யக்ன விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். அடுத்து 5வது மந்திரம். குங்கும சந்தனலேபிதலிங்கம். குங்குமத்தாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கமே உன்னை வணங்குகிறேன். அதான் குங்கும சந்தன லேபித லிங்கம். பங்கஜகார சோபித லிங்கம். தாமரை மலர்களாலான மாலையை அணிந்து அழகாக அனைவருக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவனே உன்னை வணங்குகிறோம். பங்கஜகார சோபித லிங்கம். சஞ்சித பாவ விநாசனலிங்கம். நாம் இதுவரை எடுத்திருக்கக்கூடிய எல்லா பிறவிகளிலும் சேர்த்து நாம் வைத்திருக்கக்கூடிய மொத்த பாவமான சஞ்சித கர்மத்தையுமே நீக்கக்கூடிய வல்லமை உடையவனே ஆதி சிவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இத்தகைய அற்புத குணங்களை எல்லாம் உடைய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சதாசிவனே உன்னை வணங்குகிறேன். குங்கும சந்தனலேபிதலிங்கம் பங்கஜகார சுசோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசகலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இது 5வது பாடலும் அதுக்குரிய பூர்வம். 6வது பாடல் தேவகணார்ச்சித சேவிதலிங்கம். தேவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக போற்றி வணங்கக்கூடிய தேவனே சிவனே உன்னை போற்றி வணங்குகிறோம். பாவையர் பக்தி பிரவேசலிங்கம். அனைவருமே பல்வேறு விதமான பாக்களாலும் ஆகமங்களாலும் வேதங்களாலும் போற்றி வணங்கக்கூடிய பக்தி செய்யக்கூடிய இறைவனே உன்னை வணங்குகிறோம். தினகர கோடி பிரபாகர லிங்கம். தினகர கோடி பிரபாகர லிங்கம். 1000 கோடி சூரியர்களுடைய பிரகாசத்தை உடையவனே சிவனே உன்னை வணங்குகிறோம். தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இத்தகைய அருமுனை குணங்களை எல்லாம் உடைய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சதாசிவனே உன்னை வணங்குகிறோம். அதான் 6வது மந்திரம். தேவகணார்சித சேவிதலிங்கம் பாவய பக்தி பிரவேசலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். அடுத்து 7வது மந்திரம். அஷ்டதலோபரி வேஷ்டித லிங்கம்.
எட்டிதழ் தாமரை மலர்களாய் அணிந்து கொண்டு எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருப்பவனே, எட்டிதழ் தாமரை மலர்களாலான மாலை அணிந்து எல்லோருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருப்பவனே, உன்னை போற்றுகிறோம். அஷ்டதலோபரி வேஷ்டிதலிங்கம், சர்வ சமுத்பவ காரணலிங்கம், உலகில் உள்ள 16 செல்வங்களையும் நாங்கள் பெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற சிவனே, உன்னை வணங்குகிறோம். அதான் சர்வ சமுத்பவ பாவன காரணலிங்கம். அனைத்து விதமான செல்வங்களையும் அவன் அருள் இருந்தால் தான் நம்ம பெற முடியும். அவன் அருள் இல்லை என்றால் நாம் செல்வத்தை பெற முடியாது. அதான் சர்வ சமுத்பவ காரணலிங்கம். அனைத்து வகையான செல்வங்களையும் எங்களுக்கு அளிக்கக்கூடிய சிவனே, உன்னை வணங்குகிறோம். அஷ்டதரித்திர விநாசகலிங்கம், எங்கள் விதமான அனைத்து ஏழ்மைகளையும் அனைத்து சிறுமை குணங்களையும் போற்றுவதற்காக அருள் செய்யக்கூடியவனே, உண்மை வணங்குகிறோம். அது அஷ்டதரித்திர விநாசகலிங்கம். தற்பர்ணமாமி சதாசிவலிங்கம், இத்தகைய அருங்குணங்களை எல்லாம் உடைய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சதாசிவ வழியில் உள்ள இறைவனே, உன்னை வணங்குகிறோம். அது 7வது மந்திரத்துக்குரிய பொருள். அஷ்டதலோபரி வேஷ்டிதலிங்கம், சர்வ சமுத்பவ காரணலிங்கம், அஷ்டதரித்திர விநாசகலிங்கம், தற்பர்ணமாமி சதாசிவலிங்கம். அடுத்தது 8வது மந்திரம். சூரகுரு சூரவர் பூசிதலிங்கம், தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியும் அனைத்து தேவர்களுமே போற்றி வழங்கக்கூடிய இறைவனே, உன்னை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். அதான் சூரகுரு சூரவர் பூசிதலிங்கம். தேவகுருவான பிரகஸ்பதியும் வணங்கி அருள் பெற்றாரு, தேவர்களும் வணங்கி அருள் பெற்றாங்க. அத்தகைய சிவனே, உன்னை வணங்குகிறோம். சூரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம், அந்த தேவலோக வனத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான வாச மலர்களையும் கொன்று அர்ச்சனை செய்து போற்றப்படுபவனே, உன்னை வணங்குகிறோம். அதான் சூரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம். பராமர பரமாத்மகலிங்கம், பராமர பரமாத்மகலிங்கம், பரமாத்மா உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களினுடைய ஜீவன்களிலும் ஜீவனாக இருப்பவனே, உம்மை வணங்குகிறோம். அதான் பராமர பரமாத்மகலிங்கம், பரமாத்மாக ஜீவனாக அனைத்து உயிர்களில் இருக்கக்கூடியவனே, உன்னை வணங்குகிறோம். தற்பர்ணமாமி சதாசிவலிங்கம், இத்தகைய அருங்குணங்களை எல்லாம் உடையவனே, உண்மை வணங்குகிறோம். அதாவது தேவகுருவான பிரகஸ்பதியும் தேவர்களும் போற்றி வணங்கக்கூடியவனே, உண்மை வணங்குகிறோம். தேவலோக வனத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான புஷ்பங்களையும் கொண்டு தேவர்களாலும் மற்றவர்களாலும் போற்றி வணங்கப்படுவனே, அர்ச்சனை செய்யப்படுவனே, உன்னை வணங்குகிறோம். பரமாத்மாக இருந்து கொண்டு அனைத்து உயிர்களினுடைய ஜீவாத்மாவிலும் நீயே கலந்து இருக்கக்கூடிய அத்தகைய பரமாத்மாவை உன்னை வணங்குகிறோம். எங்கும் கலந்திருக்கக்கூடிய இத்தகைய அருங்குணங்களையுடைய சதாசிவனே, உன்னை வணங்குகிறோம். இதான் இந்த 8 மந்திரங்கள். 8 மந்திரங்களும் அதுக்குரிய பொருளும். சூரகுரு சுரவ பூசிதலிங்கம், சூரவன புஷ்ப சதார்ச்சிதலிங்கம், பராமர பரமாத்மகலிங்கம், தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். இந்த 8 மந்திரத்தும் அதுக்குரிய பொருளையும் சொல்லிட்டோம். கடைசியா இந்த மந்திரத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆதிசங்கரே சொல்றார். லிங்காஷ்டகம் இதம் புண்ணியம், இது மிகவும் புண்ணியமான ஒரு மந்திரம். எப்படே சிவ சந்நிதோ, சிவ சன்னதிகள்ல போய் இன்றே இப்பொழுதே எல்லா காலங்களிலும் படியுங்கள், இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிவலோகம் அவாப் நோதி சிவேன சக மோதவே, இந்த மந்திரத்தை தவறாமல் நீங்கள் சொன்னால் சிவலோக பிராப்தி அடைவீர்கள் என்பது இதனுடைய பொருள். அனைவருக்கும் இந்த பலாபலன்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லிங்காஷ்டகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த லிங்காஷ்டகத்தில் உள்ளவர்கள் லிங்க புராணம் என்ற தலைப்பிலையும் 7வது தந்திரத்துல அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம், ஆத்மலிங்கம், சிவலிங்கம் என்ற தலைப்பிலேயுமே திருமந்திரத்திலேயும் உள்ளது. தமிழிலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமந்திரத்தில் உள்ள 2வது தந்திரத்தில் உள்ள லிங்க புராணத்தையும் அட்டவிராண்ட தரங்களினுடைய அந்த தலைப்பில் உள்ள 8 பாடல்களையும் லிங்க புராணத்தில் உள்ள பாடல்களையும் பின்னர் 7வது தந்திரத்தில் உள்ள அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சதாசிவலிங்கம், ஞானலிங்கம், ஆத்மலிங்கம், இந்த இதுகளை எல்லாம் சிவலிங்கம் இந்த தலைப்புல உள்ள பாடல்களையும் படித்தால் அதனுடைய சாராம்சம் தான் இந்த வடமொழியில ஆதிசங்கரால் இந்த லிங்காஷ்டகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த லிங்காஷ்டகத்தை படித்து அனைவருமே பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லி இருக்கிறேன்.
ஆமா, இதுல உள்ள அனைத்து விஷயங்களுமே திருமந்திரத்திலும் எடுக்கப்பட்டது, வடமொழியிலே இயற்றப்பட்டது. இந்த மந்திரங்களை வடமொழியிலேயே சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சில புத்தகங்கள் இதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் அப்படியே போட்டிருக்காங்க. தமிழாக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் படிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை அதனுடைய உச்சரிப்பிலேயே சொன்னால்தான் அதனுடைய அந்த பிரிக்குவன்சியானது உங்களுக்கு தூண்டுகோலாக அமைந்து சகல விதமான செல்வங்களையும் உங்களுக்கு அளித்து உங்களுக்கு உங்களுடைய பகைவர்களால் அனுப்பக்கூடிய பில்லி சூனிய ஏவல்கள் முதலியவங்களை அணுகாமல் தடுத்து அதன் பின்னர் நீங்கள் மொத்தமாக சேமித்து வச்சிருக்கக்கூடிய இத்தனை பிரிவுகளும் சேமித்து வச்சிருக்கக்கூடிய சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த சஞ்சித கர்மத்தையும் அகற்றி உங்களை இதை தினந்தோறும் பாடி வந்தால் நிச்சயமாக சிவலோக பிராப்தி அடையலாம். தவறாமல் படியுங்கள், அனைவரும் சிவனை அனுபவியுங்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.